ஹே காய்ஸ், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சோலோவாக இருக்கீங்களா? நம்மளுடைய சோலோவோட நிலமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க ஒரு ஷார்ட்ஸில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வாய்ஸ் ஓவர் வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும். நம்மளுடைய சோலோ லைஃப்பில் வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பேசிக் ஃபன்னை தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து சோலோ வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். சோலோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நைட் தூங்குற டைமே வந்து 1 மணிக்கு மேலே தான் நம்ம வந்து தூங்கவே ஆரம்பிப்போம். வேணா நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்களேன். நம்ம வந்து சோலோவாக இருந்தாங்கன்னா நைட்டு தூங்குற டைம் வந்து 1 மணியாக இருக்கும். காலையில் எழுகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 10 மணியாக இருக்கும். நம்ம எழுகிற டைமே வந்து சோலோவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 10 மணிக்கு மேலே தான் எழுகவே ஆரம்பிப்போம். நீங்களும் சோலோவாக இருந்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே காலையில் வந்து எழுவீங்க. அப்படி எழும்போது நம்ம வந்து தேடுற பொருளே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நமக்கு ஃபோனை தான் தேடுவோம். அப்படி ஃபோன் தேடும்போது அதில் வந்து நம்ம என்ன செக் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் வந்து சார்ஜர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபோனுக்கு சார்ஜ் போட ஆரம்பிப்போம். இதாங்க ஃபஸ்ட்டு நம்ம 3ஆவதாக இருக்க சோலோவோட நிலைமை. அடுத்ததாக சோலோவோட நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து மொபைல் சார்ஜை வந்து அன்கனெக்ட் பண்ணுவீங்க. அன்கனெக்ட் பண்ண உடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ரொமான்டிக் ஸ்கில்ஸை வந்து பார்த்துட்டு இருப்போம். அது வந்து யாரும் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கடையில் வந்து டீ ஊற்றுறதுக்கு டீ ஆற்றுறதுக்கு வந்து ஆளே இருக்க மாட்டாங்க. அதாவது டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆளே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம ரொமான்டிக் போஸ்ட்லாம் பார்த்து நம்ம வந்து மனசை வந்து தேத்திட்டு ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அடுத்துதான் நம்மளோட சோலோவோட நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மார்னிங் வந்து ஒரு 2 o'clock மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ரஷ்ஷை வந்து வாயில் வச்சுப்போம். பல்லு வந்து சுத்தமாவதோ இல்லையோ வரக்குன்னு ப்ரஷ் தேயிற மாதிரி நல்லா பல்ல விலகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அடுத்ததான் சோலோவோட நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பகல் 1 மணி ஆயிரும். நம்ம வந்து வந்து பல்லு சுத்தமாவதோ இல்லை ப்ரஷ் வந்து தேயிற மாதிரி வரக்குன்னு தேய்ச்சி பின்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம அம்மா கிட்ட போயிட்டு அம்மா இப்போ என்னம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்போம். அடுத்ததான் சோலோவோட நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பகல் 1 மணி ஆயிரும். நம்ம வந்து பல்லு சுத்தமாவது இல்லை ப்ரஷ் வந்து தேயிற மாதிரி வரக்குன்னு தேய்ச்சி பின்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம அம்மா கிட்ட போயிட்டு அம்மா இப்போ என்னம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்போம். அப்போ வந்து நம்மளோட அம்மாவோட பதில் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீ செய்கிற தண்ட வேலைக்கு உனக்கு சாப்பாடு வேற ஒரு கேடாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக கேட்பாங்க. அது வந்து வேற லெவலாக இருக்கும். அப்போ வந்து நம்மக்கிட்ட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வழக்கம்பால சோறு பருப்பு குழம்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம மனநிலை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம எப்போ பார்த்தாலும் சுட்ட தோசையே சுட்டு நிற்கிற புதுசாக எதுவும் சுட மாட்டேன்றியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் வந்து நினைப்போம். அடுத்துதான் நம்ம வந்து அம்மா கிட்ட என்ன வந்து கேள்வி கேட்போம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ஃபன்னாக இருக்கும். நம்ம எப்போ பாரு பருப்பு அறுப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது சிக்கன் மட்டன் எடுக்க வேண்டியது தானமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அப்போ வந்து அம்மாவோட பதில் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீ செய்கிற தண்ட வேலைக்கு இதுவே மிச்சம். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து காலையில் 10 மணிக்கு எழுவுற, மதியம் 1 மணிக்கு சாப்பிட்ற, இக்கிறத வந்து கொட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக சொல்லி முடிச்சிருவாங்க. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சோலோவோட நிலமெல்லாம் எப்படி தாங்க இருக்கும், வீட்டில் இருக்கிறத வந்து சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செரிக்கவும் செஞ்சிருவோம். அடுத்ததான் நம்ம சோலோவாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கையில் வந்து செல்ஃபோனை வந்து எடுத்துப்போம். எடுத்து உடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ண உடனே செல்ஃபியை வந்து டக்குன்னு சொல்லிட்டு எடுத்து தள்ளிட்டே இருப்போம். அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த செல்ஃபியை வந்து நம்ம எடிட் பண்ண ஆரம்பிப்போம். இதில் சோலோவாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஃபோட்டோ வந்து பயங்கரமாக எடிட் பண்ணுவோம். கலரில் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் எடிட் பண்ணுறது, இல்லைனா வந்து அதில் வந்து டங்கரிங் வேலைலாம் பார்த்து நல்லா ஃபன்னாக எடிட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிருவோம். அடுத்ததாக சோலோவாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆளே இல்லாத கடைக்கு வந்து டீ ஆற்ற ஆரம்பிப்போம். அது வந்து எப்படி டீ ஆற்றுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எட்டி பார்க்காத ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய எடிட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து பயங்கரமாக போடுவோம். அது வந்து எப்படி போடுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், விஐபிடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுவோம். அடுத்ததான் நம்ம சோலோவாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மொபைலில் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து சாட் பண்ணுறதுக்கு வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோம். அப்படி யாரும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வழக்கமாக யூடியூப் சாட்ஸோ இல்லை ஃபேஸ்புக் சாட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கைரேகை தேயிற அளவுக்கு, நம்மளோட டச்சு தேயிற அளவுக்கு மேலேயும் கீழேயும் வந்து பயங்கரமாக ஏற்றி விளையாடிட்டு இருப்போம். அடுத்ததாக சோலோவாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஸ்டேட்டஸே இல்லைனாலும் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். திரும்ப நம்ம சோலோவாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லவ் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய ஃபன் மூமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். நீங்களே நினச்சி பாருங்களேன், வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபன் வந்து கிரியேட் ஆகும். என்னடா நம்ம சோலோவாக இருக்கும், நம்ம வந்து லவ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டு கடுப்பேற்றிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் வரும். அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேற லெவல் உங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக கொடுக்கும். திரும்ப நம்ம சோலோவாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லவ் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய ஃபன் மூமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். நீங்களே நினச்சி பாருங்களேன், வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபன் வந்து கிரியேட் ஆகும். என்னடா நம்ம சோலோவாக இருக்கும், நம்ம வந்து லவ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டு கடுப்பேற்றிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் வரும். அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேற லெவல் உங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக கொடுக்கும்.
இப்போ வந்து நம்ம சோலோவாக இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்குறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய லவ் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது நமக்கு வந்து நம்மளுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்னடா இவனுங்க லவ் ஸ்டேட்டஸாக போட்டு கடுப்பேற்றிட்டு இருக்காங்க, நம்மளும் வந்து ஆளே இல்லாத கடைக்கு வந்து டீ ஆற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். அப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து லவ் ஸ்டேட்டஸாக போட ஆரம்பிப்போம். நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து கலாய்க்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து கடுப்பேற்றுறதுக்காக நமக்கு வந்து ஆளே இல்லைனாலும் அந்த கடைக்கு வந்து நம்ம எப்படி டீ ஆற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி ஸ்டேட்டஸ் வைப்போம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அழகோ அழகு அவள் கண் அழகு அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உன்னை விட்டு என் உயிர் பிரிந்தாலும் அவளை விட்டு என் மயிர் பிரியாது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேற்றுற மாதிரி நிறைய ஃபன்னாக என்ஜாய் பண்ணி நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வைப்போம். அது அந்த ஃபன் மூமெண்ட்லாம் வேற லெவலில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். நம்ம வந்து சோலோவாக இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம வந்து நிறைய சோலோவாக இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு மரத்தடியில் போயிட்டு நம்மளுடைய மனநிலையை வந்து சீராக்கிறதுக்காக உட்காந்துருப்போம். அப்படி உட்காந்துருக்கும்போது என்ன நினைப்போம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், புளியா மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று புலம்பிட்டு ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இதாங்க சோலோவோட பரிதாபங்கள். நீங்களும் சோலோவாக இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரிலாம் ஃபன்னாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் இந்த மாதிரி சோலோவோட மூமெண்ட்லாம் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறையா மெமரிஸ்லாம் கலெக்ட் ஆகும், நிறைய ஃபன் மூமெண்ட்டும் கிடைக்கும். நீங்கள் வந்து நிறைய என்ஜாயும் பண்ணலாம். அவள் தான் கைஸ் சோலோவோட மூமெண்ட். நீங்களும் இந்த மாதிரி சோலோ வந்தீங்கன்னா நிறைய என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணீங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். பாய் பாய், see you on next video.